வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th பைத்தான் போர்ஷன்ஸில் 10th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 10th லெசனில் முதல் கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் ஏ ப்ரோக்ராம் யூஸிங் கிளாஸ் டு ஸ்டோர் நேம் அண்டு மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லிஸ்ட்டு. அப்போது ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸும் அண்டு மார்க்ஸையும் ஸ்டோர் பண்ணணும். அண்டு பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேமும் மார்க்ஸும் வாங்கி டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இதை லிஸ்ட் வேரியபிள்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கணும். இதை எதில் செய்யணும்? கிளாஸ் க்ரியேட் பண்ணி கிளாஸ் ப்ரோக்ராம்ஸில் செய்யணும். ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் வேணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம 9th லெசன் வரைக்கும் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரல. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது 10th லெசன்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணி கிளாஸில் நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வாங்கி டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகுதுன்றதுனால நாங்கள் உங்களுக்கு சிங்கிள்ஸு சைட்டில் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கேன். அதே போல் அங்கங்கே கோடு போட்டு கொஞ்சம் எழுதியிருக்கேன். சாரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்றதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல கிளாஸ்க்கு ஒரு நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். கிளாஸில் ஒரு 5 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நேமு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, டோட்டல். இது 4மே எம்டியாக லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்டை பற்றியும் போன லெசனில் வீடியோ போட்டிருக்கோம். போன லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் வீடியோ பண்ணி நம்ம பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸும் நான் எல்லா புக் பேக் கொஷின்ஸும் போட்டிருக்கேன். அதில் லிஸ்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் புரியாதவங்க லிஸ்ட்டை பற்றி அதில் போய்ட்டு தனி வீடியோவாக பாருங்கள். நான் அதனோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சரி, இப்போ நான் வேரியபிள்ஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மெத்தடு டெஃப் கெட் டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தடில் டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் வாங்கணும். அது செல்ஃபு. நம்ம சொல்லியிருக்கோம் ஆர்டினரி மெத்தடுக்கும் கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடாக இருந்தால் செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட்டு டிஃபால்ட்டாக வாங்கணும். ஏன் செல்ஃப் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். கிளாஸுனாலே நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூஸை கொடுப்போம். ஸோ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ கரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்காக தான் செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ செல்ஃப் டாட் என் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் மட்டும் எண்ணுக்கு வாங்கிக்கோ. என்ன வாங்கிக்கோ? இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிற அப்படிங்கிறத எண்ணில் வாங்கிக்கிறேன். இப்போ நான் எண்ணுக்கு வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எண்ணில் வந்து 2ன்னு அசைன் ஆகிடும். அடுத்தது ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் செல்ஃப் டாட் என்னு. இப்போ செல்ஃப் டாட் என்னன்னா எண்ணில் தான் 2 இருக்குது இல்லையா? அப்போது 0லேருந்து 2 வரைக்கும் லூப் போகணும். ஃபஸ்ட்டு டைம் எப்போவுமே லூப் போகும்போது 0லேருந்து தொடங்கும். இங்கே எண்ணுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்குறோமோ அதுக்கு 1 முன்னாடி வரைக்கும் போகும். இப்போ நான் எண்ணுக்கு 2 கொடுத்துருக்கேன். அப்போ 1 வரைக்கும் தான் லூப் போகும். அப்போ 0க்கு ஒரு வாட்டி, 1க்கு ஒரு வாட்டி. அப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் வாங்கி முடிச்சிடும். ஃபஸ்ட்டு டைமு 0ன்னு இருக்கும். எடுத்துகிட்டு உள்ளே வரும் பிரிண்ட்டு என்டர் டீட்டெயில்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் x+1. எக்ஸில் 0 இருக்கிறதுனால 0 ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுன்னு கேட்க முடியாது இல்லை? அதனால் x+1ன்னா 0+1 1. 1வது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணு அப்படின்னு மீனிங்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக இங்கே x+1ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ 1வது ஸ்டூடெண்ட்டோட நேமை வாங்கணும். வாங்கிறதுக்கு இன்புட் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட்டு என்டர் நேமுன்னு கேட்டுட்டேன். நீங்கள் என்டர் பண்ணுற பேரை எப்படி வாங்குறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய, ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் பேர், ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய நேமுங்கிற லிஸ்ட்டில் அப்பேண்ட் பண்ணு. அப்போ நேமை வாங்கி அப்பேண்ட் பண்ணிவிடும். இப்போ எனக்கு இங்கே எத்தனை வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நேமுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது தமிழ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அடுத்தது டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். இத்தனை வேரியபிளும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எங்கள் கிளாஸில். இது ஃபஸ்ட்டு வந்து நேமு, இது தமிழ், இது இங்கிலீஷு, இது மேக்ஸு, இது டோட்டல். எல்லாமே எம்டி லிஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட் டாட் நேமு, ஸ்டூடெண்ட் டாட் தமிழ், ஸ்டூடெண்ட் டாட் இங்கிலீஷ்னு சொல்லும்போது ஒன்று வந்து அசைன் ஆகிடும் இங்கே. இப்போ ஃபஸ்ட்டு என்டர் நேம் அப்படின்னு கேட்குறது இல்லையா? நீங்கள் என்டர் பண்ணுற பேரை ஸ்டூடெண்ட் டாட் நேமில் வாங்கிக்கும். இப்போ நேமில் நான் இப்போ கலை அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது ஸ்டூடெண்ட் டாட் தமிழ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே என்ன கேட்டிருக்கேன்?
இன்புட் ஆஃப் தமிழ் மார்க்கை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். அதை நம்பராகவும் மாற்றுறேன். ஏன்னா நம்ம டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அப்படியே இன்புட் மட்டும் கொடுத்தோன்னா ஸ்ட்ரிங்காக வந்துடும். அதனால் என்னவா மாற்றுறேன், நம்பராக இன்ட்டாக மாற்றி தமிழில் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் தமிழில் வந்து ஒரு 80ன்னு கொடுக்குறேன். இங்கே ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது அதே போல் இங்கிலீஷில் அப்பாண்ட் பண்ணுறேன், மேக்ஸில் அப்பாண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கிலீஷில் ஒரு 90 கொடுக்குறேன், மேக்ஸில் ஒரு 100ன்னு கொடுக்குறேன். இது வந்துடும். இப்போ இது எல்லாமே 0 பொசிஷன் 0 பொசிஷன் 0 பொசிஷன் 0 பொசிஷன். இப்போது எம்டி அரேயில் முதல் 0 பொசிஷனில் ஒரு வேல்யூ வாங்கியாச்சு. இங்கே டோட்டல் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஸ்டூடெண்ட் டாட் டோட்டல், இங்கே டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது இல்லையா, அதில் அப்பேண்ட் பண்ணு. என்னென்னு ஸ்டூடெண்ட் டாட் தமிழ் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 0. முதல் டைம் வரும்போது 0 பொசிஷனில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அதனால் இப்போ நான் எக்ஸுன்னு சொன்னேன்னா தமிழில் 0 பொசிஷனில் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸில் தமிழ்ங்கிற லிஸ்ட்டில் 0 பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் அதே போல் ஸ்டூடெண்ட் டாட் இங்கிலீஷ் ஆஃப் எக்ஸு, ஸ்டூடெண்ட் டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு மூணையும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். எக்ஸ் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே 0 பொசிஷனில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணால் 100 + 90 190 190 + ஒரு 80 270 அப்படின்னு இங்கே வரும். எதில், டோட்டலில் வரும். இப்போ நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வாங்கி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஃபாருக்குள்ளே இந்த எல்லா லைன்ஸும் இருக்குது. இந்த ஃபாரோட பிளாக் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் என்டர் டீடைல்ஸ் ஃபார் 1 + 1 2. செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸை என்டர் பண்ணுன்னு கேட்கும். செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸை வாங்குகிறோம். மறுபடியும் அதே போல் டோட்டல் கேல்குலேட் பண்ணி இங்கே செகண்ட் ரோவில் அசைன் ஆகிடும். அசைன் பண்ணி முடிச்சுட்டு 3வது வாட்டி போகும்போது கண்டிஷன் தப்பாயிடும். நான் இங்கே எண்ணுக்கு 2 தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 3வது வாட்டி போகும்போது தப்பாயிட்டு வெளியில் வந்துடும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது இன்னொரு மெத்தடில் டிஸ்பிளேல என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிரிண்ட்டு ஐஃபனை 50 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ முதல்ல எடுத்த உடனே டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஐஃபன்னு 50 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறேன், நேமு /t தமிழ் /t இங்கிலீஷு /t மேக்ஸு /t டோட்டல், இதெல்லாம் ஹெட்டிங்ஸ் தான். அப்போ இங்கே கீழே நேமுன்னு வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி தமிழ், அடுத்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இங்கிலீஷு, அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி கொஞ்சம்னா /t போட்டால் டேப் 5 ஸ்பேஸு இங்கிலீஷு, அடுத்தது மேக்ஸு, அடுத்தது டோட்டல். இது போல் வந்துடும். அடுத்தது மறுபடியும் கீழே அதே போல் ஐஃபனை 50 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு கீழே மறுபடியும் ஒரு 50 டைம்ஸ் ஐஃபன் பிரிண்ட் ஆகிடும். அதாவது ஐஃபன் × 15 போட்டோன்னா இந்த வேலையை 50 வாட்டி செய்யின்னு அர்த்தம். அடுத்தது மறுபடியும் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் செல்ஃப் டாட் என் அப்படின்னா எண்ணுக்கு நம்ம இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொடுத்தோமோ அத்தனை வாட்டி லூப் போகணும். நான் 2 தான் கொடுத்துருக்கேன். 2 முதல் டைம் வரும்போது 0வை எடுத்துகிட்டு உள்ளே வரும். 0 பொசிஷனில் இருக்கிற நேமு, 0 பொசிஷனில் இருக்கிற தமிழ் மார்க்கு, 0 பொசிஷனில் இருக்கிற இங்கிலீஷ் மார்க்கு, 0 பொசிஷனில் இருக்கிற டோட்டல். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நேமு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு டோட்டல், இது எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே கலைன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே தமிழ் மார்க் 80, இங்கே 90, இங்கே 100, இங்கே 270 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். அதான் எல்லாமே எக்ஸ்பொசிஷன் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற நேமில் இருக்கிற எக்ஸ்பொசிஷனில் இருக்கிற மதிப்பை பிரிண்ட் பண்ணு. டேப் 5 ஸ்பேஸ் தள்ளி மறுபடியும் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற நேமில் இருக்கிற எக்ஸ்பொசிஷனில் இருக்கிற தமிழ் மார்க்கை பிரிண்ட் பண்ணு. இது போல் பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் இங்கே ஒரே லைனில் இடம் போதலை அப்படின்றதுனால இங்கே கீழே எழுதியிருக்கேன். நீங்களும் அது போல் எழுதாதீங்க. நீங்கள் சிங்கிள் லைனில் ஃபுல்லாக எழுதி முடிக்கணும். சரி, இப்போ இது எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போயிட்டு என்னோட 2 பேரோட டீட்டெயில்ஸும் இங்கே பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். இப்போது பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும் நான் சொல்லிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் ரன் ஆகிட்டு வராது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் படி முதல்ல கிளாஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸ்டூடெண்ட் இருக்குது. கிளாஸுக்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைனையும் ஜம்ப் பண்ணிவிடும் அப்படியே. ஏன்னா இது கிளாஸ் டெஃபினிஷன் தான். கிளாஸ் டெஃபினிஷன்ஸை ஃபஸ்ட்டு படிக்காது. கிளாஸை படித்த உடனே அதுக்குள்ளே தள்ளியிருக்கிற அத்தனை லைனும் நான் இது வரைக்குமே கிளாஸுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். இந்த எல்லா லைன்ஸும் கிளாஸுக்குள்ளே இருக்குது. இங்கே எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது மட்டும்தான் இந்த கிளாஸுக்கு நேராக எழுதணும். நான் இங்கே இடம் போதலைன்றதுனால இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸ் வேர்டு எங்கே தொடங்கியிருக்கிறீங்களோ அதுக்கு நேராக எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் இந்த கிளாஸை தேடி போகும். இந்த கிளாஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் மீன்ஸ்
கிளாஸோட ஒரு டூப்ளிகேட் காப்பி. கிளாஸில் இருக்கிற அத்தனையும் இந்த எஸ்ஸில் இருக்கும். அடுத்தது எஸ் டாட் கெட் டேட்டான்னா இங்கே கெட் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதே கெட் டேட்டா இங்கேயும் எஸ்லையும் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த எஸ்ஸில் இருக்கிற கெட் டேட்டாவை கால் பண்ணும். இப்போ நான் இது போல் இன்னொரு வாட்டி இங்கே எழுத முடியாதுன்றதுனால இதை வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ் டாட் கெட் டேட்டான்னா இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே வரும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செய்யும். முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செய்து முடிச்சுட்டு, அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடும். கெட் டேட்டாக்கு கீழே என்ன சொல்லியிருக்கோம், எஸ் டாட் டிஸ்பிளே. இப்போ இங்கே டிஸ்பிளே ஃபங்க்ஷனை தேடி வரும். இந்த ஐஃபனு டைட்டிலு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு, இந்த நான் சொன்னேன் இல்லையா இது போல் பிரிண்ட் ஆகும்னுட்டு இந்த டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு கீழே வந்துடும். அதாவது மெயினுக்கு வந்துடும். அப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிறது எங்கேருந்து ரன் ஆகும்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த லைன் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த லைன், அடுத்தது இந்த லைன். இந்த லைன் பண்ணும்போது கிளாஸ் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணிக்கோ, இருக்குது. இந்த லைன் கால் பண்ணும்போது இங்கே கெட் டேட்டாவை தேடி வரும், இது ஃபுல்லாக செய்யும். இதை செய்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வரும். டிஸ்பிளேவை கால் பண்ணும்போது இங்கே வந்து இந்த வேலையை செய்து முடிச்சிடும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை ரொம்ப தெளிவாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. இதே போல் இன்னொரு புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள், அதுலேயுமே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.